நம்மளுடைய பூமியை வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சிறுகோள் தாக்க போகுது. அது தாக்குறதன் மூலியமா நம்மளுடைய பூமியில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகலாம் அப்படின்ற நாசாவை சேர்ந்த பல விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. அதோடைய உண்மைத்தன்மை என்ன, அதே மாதிரி வருங்காலத்தில் நம்மளுடைய பூமியில் மோதக்கூடிய விண்கலோட பேர் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். ஏன்னா அதிகமான மக்களுக்கு இந்த ஒரு பேர் பரிச்சயம். ஆஸ்ட்ராய்ட் பெனு அப்படின்ற இந்த ஒரு சிறுகோள் வருங்காலத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய பூமியில் விழும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விண்கலை பற்றி பல ஆச்சரியத்தக்க விஷயங்களை இந்த ஒரு பதிவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு விண்வெளி சார்ந்த பல பதிவுகளும் நம்மளுடைய பூமியை பற்றின பல ஆச்சரியமூட்டும் தகவல்களும் தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் லோகபால கார்த்திகேயன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Zenith of Science. ஆஸ்ட்ராய்ட் பெனு அப்படின்ற இந்த ஒரு சிறுகோளை 1999 நாசாவை சேர்ந்த லின்காயின் நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட் ரிசர்ச் டீம் அப்படின்ற ஒரு குழு தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அவங்க இந்த ஒரு பெனு அப்படின்ற சிறுகோளை பற்றின பல தகவல்களை திரட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிகமாக இருக்கிறனால அதை பற்றி அதிகமாக இப்போ தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அனுப்பின ஒரு விண்கலம் அந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெனுவில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது 2023 நம்மளுடைய பூமியை வந்து சேரும் அப்படின்றத நம்ம நம்பலாம். இதோடைய தொலைவுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் அடுத்து இருக்கக்கூடிய வியாழன் அப்படின்ற கிரகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் தான் இது இருக்குது. அப்போது நம்ம கிட்டத்தட்ட இது நம்மள்ட்ட இருந்து ரொம்ப தொலைவு தாண்டி இருக்குது. அதனால் நம்ம பூமிக்கு எந்த விதமான பாதகமும் இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் அதுதான் தவறு. ஏன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஒரு விண்வெளி பொருளை நம்ம விஞ்ஞானிகள் பொட்டன்ஷியலி ஹெசார்டஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருங்காலத்தில் இந்த ஒரு விண்வெளி பொருள்னால நம்மளுடைய பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து உண்டாகலாம். ஒருவேளை வருங்காலத்தில் இந்த ஒரு விண்கல் நம்மளுடைய பூமியிலிருந்து சுமார் 4.6 மில்லியன் மைல் தாண்டி இது பறக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த தொலைவு இருக்கலாம் அல்லது அதுக்கு கீழே கூட இருக்கலாம். ஒருவேளை பூமியில மோதுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சம் 4.6 மில்லியன் மைல் தாண்டி ஒரு பொருள் பறக்குதுன்னா அது நம்ம பூமிக்கு ஒரு சில பாதிப்புகளை உண்டாக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்பாடின் கீழே தான் இதை நம்மளுடைய பூமிக்கு கொஞ்சம் ஆபத்தை உண்டாக்கக்கூடிய விண்வெளி பொருள் அப்படின்னு சொல்றாங்க. osiris-rex அப்படின்ற ஒரு விண்கலத்தை நாம அந்த ஒரு சிறுகோளை நோக்கி ஏவினோம். நம்ம ஏவின அந்த ஒரு விண்கலம் 2018 ஆஸ்ட்ராய்ட் பெனுவில் பட்டு அங்கிருந்து பல விண்கற்களை எடுத்துருக்கு. அது 2023 நம்மளுடைய பூமிக்கு வந்து சேரலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக வரும் அப்படின்றத நம்ம நம்பலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப்பை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில டேட்டா தான் கிடைச்சிது. ஆனால் இந்த osiris-rex அப்படின்ற இந்த ஒரு விண்கலத்தை நம்ம ஏவுனதன் மூலியமா அந்த ஒரு சிறுகோள் பற்றின பல தகவல்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த சிறுகோள் எந்த மாதிரியான பாதையில் சுற்றுது, அதில் எந்த மாதிரியான பொருட்கள் இருக்குது, மேலும் இதோடைய வடிவமைப்பும் இதோடைய செல்லக்கூடிய வழியும் மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரியான பல தகவல்களை நம்ம எடுத்துட்டோம். நம்மள்ட்ட இருந்து ரொம்ப தொலைவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பெனு அப்படின்ற சிறுகோள் எதுக்காக நம்மளுடைய பூமியில் மோதுது? ஃபர்ஸ்ட், இந்த பெனு அப்படின்ற சிறுகோள் நம்மளுடைய பூமியில் மோதும் போது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களோ அல்லது இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிற நானோ கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டோம். அது என்ன வருஷம் அப்படின்றத நான் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு சிறுகோளோட வழி மாறிக்கிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம ட்ராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த பொருள் போகக்கூடிய வழியை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். இதோடைய வழி அடிக்கடி மாறுறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் முன்னே நமக்கு தெரியல. ஆனால் இந்த osiris-rex அப்படின்ற இந்த ஒரு விண்கலம் அதிகமான டேட்டாஸ் எடுக்கிறதன் மூலியமா இது எதனால மாறுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிட்டோம். பொதுவாக நம்மளுடைய பூமிக்கு ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம். அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லணும்னா 24 மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தான் அந்த ஒரு சிறுகோளுக்கு ஒரு நாள் அப்படின்றது வெறும் 4 மணி நேரம் 17 நிமிஷம். இந்த குறுகிய காலம்ன்றனால அடிக்கடி அந்த சிறுகோளோட பகுதி சூரியனை பார்த்தோம், இன்னொரு பகுதி சூரியனுக்கு எதிர் திசையில இருக்கிறனால இதுல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட அளவு கூடுது குறையுது அப்படின்றத சொல்றாங்க. உதாரணத்துக்கு சூரியனை பார்த்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி சீக்கிரமா மெல்ட் ஆகிறதையும் அது அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அது கூல் டவுன் ஆகிறதையும்
நாசாவோட விஞ்ஞானிகள் கவனிச்சாங்க. ஸோ இது தொடர்ந்து நடக்கிறனால சூரியனோட ஈர்ப்பு விசை காரணமாகவும் இதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்னாலையும் இதோடைய வழிப்பாதைகள் ரொம்பவே மாறுது அப்படின்றத சொல்றாங்க. இதன் காரணமா இந்த ஒரு விண்கல் அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு 0.29 கிலோமீட்டர் அப்படின்ற அளவுல சூரியனை நோக்கி முன்னோக்கி வருது அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கணக்கின்படி பார்த்து தான் நம்மளுடைய பூமிக்கு இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளுடைய மனித இனம் விண்வெளி அறிவியலில் இன்னும் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் ஒரு நல்ல செய்தியை சொல்லணும்னா இந்த விண்கல் வருங்காலத்தில் நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து நம்மளுடைய பூமியை தாக்கக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த விண்கலையே நம்ம பூமியிலிருந்து அங்கிட்ட அகற்றக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கும். இது ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலுமே ஒருவேளை அது நடக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பூமிக்கு சில பாதகங்கள் உண்டாகும். அது டைனோசர் அழியும் போது உண்டான பாதகத்தை விட ரொம்ப 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 கம்மியான ஒன்று அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அதுவும் அது விழக்கூடிய இடத்தை பொறுத்து தான் அதோடைய பாதிப்புகள் எந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து சொல்ல முடியும். ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு விண்கல் அந்த ஒரு சிறுகோள் நம்மளுடைய பூமி மேலே விழுகிறத பற்றி நம்ம ரொம்பவே அதிகமாக அலட்டிக்கிட வேணாம் அப்படின்றத நாசாவை சேர்ந்த டேவிட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு. ஏன்னா இந்த பெனு அப்படின்ற விண்கல் கிட்டத்தட்ட 2700 வருடங்கள் வரும் அப்படின்றத கணிச்சிட்டு இருந்தாங்க. 2700 2800 இந்த மாதிரியான காலகட்டங்களில் வரும் அப்படின்றத நம்புனாங்க இந்த osiris-rex அப்படின்ற விண்கலம் போய் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அதோடைய வழிப்பாதை ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்கு. அப்படி மாறுறனால கண்டிப்பாக இது நம்ம கணிச்ச அந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒருவேளை இந்த ஒரு விண்கல் 2300 நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வரலாம் அப்படின்னும் செப்டம்பர் 24, 2182 வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம பூமியில் விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதே சொல்கிறாங்க. இந்த பதிவில் நான் சொல்லும்போதே ஒரு பக்கம் நம்ம கவலைப்பட வேணாம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவலையான செய்தியும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கான மிகப்பெரிய காரணம் நம்ம 200 வருடங்களுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஒருவேளை நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் நம்மளுடைய கால்குலேஷன் கண்டிப்பாக பாசிபிள் ஆகலாம் அல்லது இம்பாசிபிளாக கூட ஆகலாம். அதனால் நம்ம 2 விஷயத்தையுமே நம்ம யோசித்து பார்த்தே ஆகணும். 2135 கிட்ட நம்ம பூமிக்கிட்ட வரக்கூடிய அந்த ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நம்ம பூமிக்கும் நம்ம பூமியோட துணை கிரகமான சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு பாதி. அதாவது பூமிக்கும் சந்திரனுக்கும் நடுவில் என்டர் ஆகிட்டு போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது ரொம்ப க்ளோஸான அப்ரோச் அப்படின்னே சொல்லலாம் இதோட அளவை பொறுத்தளவுக்கு. சரி, இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த விண்கல் விழுமா விழாதா? நான் வீடியோவில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு பதில், நம்மளுடைய விண்வெளி அறிவியல் கூடிக்கிட்டே போகுது, அதோடைய ஆராய்ச்சியோட அளவும் அதிகரிச்சுட்டே போகுது. அந்த வகையில் கண்டிப்பாக 200 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான தொழில்நுட்பம் நம்மகிட்ட வரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின்படி மேபி 200 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு விண்கல் நம்மளுடைய பூமியில் விழுகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்களே தவிர கண்டிப்பாக விழும் அப்படின்றத சொல்லலை. காலம்தான் பதில் சொல்லும். இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் சில காரணங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதிவில் அந்த ஒரு கருத்தை நீங்கள் மறுபடியும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விண்வெளி சார்ந்த அல்லது நம்மளுடைய பூமியை சார்ந்த தகவல்களை உங்களுக்கு நான் கொடுக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.